ஓம் மகாலட்சுமி தாயை போற்றி. கார்த்திகை மாதம் வரும் முதல் வெள்ளிக்கிழமையில் இந்த லக்ஷ்மி பூஜை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செல்வம் பெருகும் என்றது ஒரு ஐதீகம். இதுக்கு சில கதைகளே இருக்குது. நான் உங்களுக்கு ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன் இந்த பூஜை எப்படி செய்கிறதுன்ட்டு. இந்த பூஜைக்கு தேவையான பொருள் மல்லிப்பூ, நெய், அதுக்கப்புறம் பஞ்சுத்திரி, நெய்வேத்தியத்துக்கு பால் பாயசம் இல்லைன்னா கற்கண்டு பொங்கல். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்திக் கோலம்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த கோலம் போட்டு நீங்கள் பூஜை பண்ணால் ரொம்பவே நல்லது. கோலம் அரிசி மாவில் தாங்க போடணும். அப்புறமா இந்த கோலத்தை பார்த்தீங்கன்னா 4 கார்னர் இருக்கும். 4 கார்னர்லேயும் நெய் தீபம் ஏற்றணும். நடுவுலையும் ஒரு நெய் தீபத்தை ஏற்றிடணும். மொத்தம் உங்களுக்கு 5 தீபம் ஆயிரும். இந்த ஸ்வஸ்திக் கோலம் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் தண்ணி தெளித்து சாமிக்கிட்ட கொஞ்சம் தொடச்சிருங்க. கீழே தரையில் இந்த கோலத்தை போட்டுட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இந்த 5 தீபமும் நான் சொன்ன மாதிரி ஏற்றிருங்க. ஃபோட்டோலாம் வைக்கணும்னா ஃபோட்டோலாம் அவ்வளோ அவசியம் கிடையாது. இந்த கோலத்து மேலே இந்த 5 தீபமும் மகாலட்சுமி இருப்பாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம். ஜோதி வடிவத்திலே மகாலட்சுமி இருக்கிறாங்கன்னு நீங்கள் நினச்சி மகாலட்சுமிக்குள்ள அஷ்டகம் போற்றின்னு ஒன்று இருக்கும். அது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் போற்றி சொன்னாலே அதில் மகாலட்சுமி தாயே வந்துடுவாங்க. இந்த தீபத்துக்கு முன்னாடியே நீங்கள் மல்லிகைப்பூ இல்லைனா துளசியில் நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நெய்வேத்தியமாக வச்ச பிரசாதத்தை நீங்களும் சாப்பிட்டு பக்கத்து வீடு ஆளுங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் கொடுத்தீங்கன்னா குடும்பத்தில் மகாலட்சுமியோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும். நேரம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மாலை டைமில் 8 to 9 அந்த நேரத்தில் நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா சுக்கிர ஓரை இருக்கும். அப்போ நீங்கள் பண்ணால் ரொம்பவே நல்லது. அதில் காலையிலையும் இருக்கும் சுக்கிர ஓரை, மதியானமும் இருக்கும். ஆனால் மாலையில் பண்ணுறது ரொம்ப விசேஷமானது. இந்த பூஜை செய்யும்போது மஞ்சள் நிற ஆடை அணிந்தால் மிகவும் ரொம்ப நல்லது. இந்த பூஜை எல்லாருமே செய்யலாம், தீட்டு விட தவிர. இது எல்லா வெள்ளிக்கிழமையிலும் செய்யலாம். ஆனால் கார்த்திகை மாதம் ஒரு வெள்ளிக்கிழமை செய்வது கொஞ்சம் விசேஷமான ஒரு நாள் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் மகாலட்சுமி தாயை போற்றி.